வணக்கம். திருச்சியில் வருகின்ற மார்ச் மாதம் 9ஆம் தேதி நடைபெற உள்ள திமுக மாநில மாநாட்டு பணிகளை அமைச்சர் கே.என். நேரு அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார். திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்கிற முழக்கத்தோடு திமுகவின் பிரம்மாண்டமான மாநில மாநாடு வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான பணிகளை கழக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே.என். நேரு அவர்கள் தலைமையேற்று முன்னெடுத்து வருகிறார். சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ள இந்த மாநாட்டு திடலில் பிரம்மாண்டமான மேடை மற்றும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் அமரும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. மாநாட்டு திடலுக்கு நேரில் சென்ற அமைச்சர் கே.என். நேரு அவர்கள் அங்கு நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்தார். குறிப்பாக மாநாட்டிற்கு வருகை தரும் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு தேவையான உணவுக் கூடங்கள், குடிநீர் வசதி மற்றும் கழிப்பறை வசதிகளை எந்தவித குறைபாடும் இன்றி விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பது குறித்து திருச்சி மாவட்ட எஸ்பி செல்வ நாகரத்னத்துடன் அமைச்சர் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநாட்டில் கழக கொடியினை ஏற்றி வைத்து தேர்தல் பரப்புரையை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்ற உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.